இன்றைக்கி டேயோட செகண்ட் மேட்ச்சு மூவாயிரம் பழம் மிஸ்ஸஸ் திருப்பஞ்சலி. டாஸ் வின் பண்ணி பவுலிங் போட்டுருக்காங்க திருப்பஞ்சலி. மேட்சோட ஃபஸ்ட் பால் மொதல் பாலே பனிஷ் பண்ணியிருக்காரு. 6 4 வெயிட் பண்ணி பார்ப்போம். போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. மொதல் பாலே பவுண்ட்ரி பாடி லைனில் போட்டாங்க. ராமராஜ் மற்றும் ராமசாமி ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க. மொதல் பாலே அடிச்சிருக்காரு பவுண்ட்ரி. வெற்றி நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் லைனை பிடிச்சி அடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் பால் பிச்சில் டிஃபெண்ட் பண்ணிட்டு டேரக்ட் அவுட்டுங்க. பவுலரே வந்து எடுத்து அடிச்சிட்டாரு. ஒரு ராங் ஜட்ஜ்மெண்ட் சொல்லலாம். லாஸ்ட் செகண்டில் வெயிட் பண்ணி வந்திருக்கலாம். ரன் அவுட் மூலமாக விக்கெட் இழக்கிறாங்க மூவாயிரம் பாளையம். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. 6 பார்ப்போம். 1 bounce 4 நினைக்கிறேங்க. நல்லா ஷார்ட் பிச் பால் அரைஞ்சாரு. பளிச்சுன்னு சவுண்டு வந்துச்சு. தவறான பால் தான் சொல்லுவேன். ஏன்னா லாங் ஆஃப்க்கும் கவர்ஸ்லையும் ஃபீல்டு வச்சுருக்காங்க. ஆனால் லெக் சைடு போயிருக்கு. ஷார்ட் பிச்சாக போடுவோம். நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்விட்ச் விட்டு பால் கொஞ்சம் லோவாக வந்துச்சு. அதனால் கனெக்ட் பண்ண முடியல பேட்ஸ்மேனால். நல்ல டால் பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. ஃபீல்டு கையில் அடிச்சு ஆனால் ஓவர் த்ரோ. கீப்பர் சேஃபாக எடுத்துட்டார் அதையும். நெக்ஸ்ட் பால் கீப்பர் கையில் டாட் பால். 1 பேட்ஸ்மேன் சூர்யா உள்ளே வந்தார். செகண்ட் ஓவர் போட்டு அஜித் வந்திருக்காரு. அரௌண்ட்லேருந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. லெக்கில் அடிச்சிருக்காரு மொதல் பாலே. ஒரு டாட் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அஜித். ஃபஸ்ட் ஓவருக்கு 9 ரன் அடிச்சு ஆடிருந்தாங்க மூவாயிரம் பாளையம் கீழூர். செகண்ட் ஓவர் டாட் பாலோட ஸ்டார்ட் ஆகிருக்கு. மறுபடியும் டாட் பாலுங்க. நல்லா லென்த்தாக பிடிச்சிருக்காரு அஜித். நெக்ஸ்ட் பால் ஒரு ஷார்ட் பிச் பால். பேட்லேயே வந்து அடிச்சிருக்கு. பேக் டு பேக் டாட் பால் போட்டிருக்காங்க. ஆனால் இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட் பால் இறங்கி போனார். நல்ல பேட்ஸிங் பார்த்தவங்க. ஆனால் ஃபைன் லெக்கில் வேகமாக போயிட்டுருக்கு. சேஸ் பண்ணி எடுத்துருக்காரு. ஆனால் 2 கம்ஃபர்டபுளாக எடுத்துட்டாங்க இங்கே ராமராஜ். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஒரு ஸ்விட்சுக்கான முயற்சி. கீப்பர் கையிலே போட்டார். நச்சுன்னு போட்டாருங்க. லைனை பிடிச்சாரு சூப்பராக. நெக்ஸ்ட் பால் அடித்து போட்டுறாரு. நல்லா புல் அடிச்சிருக்காருங்க. லெக்கில் ஃபைன் லெக்கில் போயிடுச்சு. சரி ஸ்கொயர் லெக்கில் 4. தேர்ட் ஓவர் போட்டு மறுபடியும் வெட்டி வந்திருக்காரு. நல்லா கட் அடிச்சிருக்காரு. பாயிண்டில் மிஸ்ஃபீல் காரணமாக 1 ரன் கிடைக்குதுங்க. நெக்ஸ்ட் பால் கேட்சுக்கான சான்ஸு எடுத்துட்டாருங்க. நல்லா ஆடிட்டு இருந்த பேட்ஸ்மேன் விக்கெட் லூஸ் பண்ணுறாரு ராமராஜ். இது வரைக்கும் 15 ரன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பால் நியூ பேட்ஸ்மேன் ராகுல் உள்ள வந்திருக்காரு. கவர்ஸ் மேலே தள்ளி விட்டார். 1 ரன் கிடச்சிருக்கு. மற்ற பாலை பேட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. நல்ல விஷயம். நெக்ஸ்ட் பால் கீப்பர் கையில் டாட் பாலுங்க. நல்லா ஸ்லோவாக வந்து போட்டார் லென்த்தை பிடிச்சி. நெக்ஸ்ட் பால் 3 போட்டார். ஆனால் அதையும் லைனை பிடிச்சாரு. வெளில போயிடுச்சான்னு பார்ப்போம். போயிடுச்சுங்க. கிளியர் ஆயிடுச்சு. டக்அவுட்லேயே போய் அடிச்சிருக்கு. சரியான ஹைட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பால் நல்லா ஆஃபில் போய் அரைஞ்சார் ரூம் கொடுத்து. ஆனால் எட்ஜ் பட்டிருக்கு. இப்படி பார்த்தாலும் இந்த ஓவர் ஒரு 6 கொண்டு வந்துட்டார் கோபிநாத் அவங்க அன்னைக்காக. 3 ஓவருக்கு 23 ரன் அடிச்சு ஆடிருக்காங்க மூவாயிரம் பாளையம் கீழூர். திருப்பஞ்சலி அணிக்காக 4th ஓவர் கண்டினியூ பண்ண செல்வா வந்திருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் பவுலர். வந்தோடனே ஒரு எட்ஜுங்க அவுட்டு கொடுத்துருக்காங்க அம்பையரு. நல்ல ஆக்ஷனில் போட்டார். ராஜ் அவரோட விக்கெட் லூஸ் பண்ணிட்டு போகிறாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சிவா உள்ளே வந்திருக்காரு. மொதல் பால் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு செல்வா. 2வது பால் கேட்சுக்கான சான்ஸு ஆனால் கிடைக்கலங்க. 2 ஃபீல்டுக்கு நடுவில் போயிடுச்சு. அன்லக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பால் ரூம் கொடுத்து ஆஃபில் நல்லா அரைஞ்சிருக்காரு. கவர்ஸ்ட்டு ஒரு ஃபீல்டு சேஃபாக வச்சுருக்காங்க. அங்கே மிஸ்ஃபீல் பண்ணி 2 ரன் புஷ் பண்ணுறாங்க. தேவையில்லாமல் மிஸ்ஃபீல் பண்ணி ஆனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுங்க அதுக்குள்ளே. நெக்ஸ்ட் பால் அடிச்சுக்காரு. இதுவும் எட்ஜு கேட்சுங்க. ஆனால் நோ பால் கால் பண்ணியிருக்காங்க அம்பையரு. த்ரோனால் நோ பால் கால் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கில் ஒரு மாற்றம். நெக்ஸ்ட் பால் கண்டினியூ பண்ண வந்தோடனே ஒரு பீமர் நோ பால் போட்டுருக்காங்க. கீப்பர் கையில் வந்து அடிச்சு த்ரோ.
ரீபால் நல்லா லைனை பிடிச்சாருங்க, கரெக்ட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் சூப்பராக லைனை பிடிச்சாரு. பேட்ஸ்மேனால் கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டார் லைனை. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு, கேட்சுங்க. என்ன கால் நல்லா ஹைட் ஆயிடுச்சு, ஆனால் ஃபீல்டரால் வர முடியல. ஹைட் என்ன காரணத்தினால 2 ஓடுறாங்க இங்கே ஈஸியாக. 4 ஓவருக்கு 28 வந்திருக்குங்க. 5th ஓவர் போட அஜித் வந்திருக்காரு, நல்லா போட்டார். 2வது ஓவர் மொதல் பால் டாஸ் பால் ஆப்பில் தள்ளி விட்டு ஒரு சிங்கிள் குயிக்காக ஓடிடுறாங்க. இதோட 29 கணக்கு வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் லாஸ்ட் 2 ஓவர் எவ்வளோ அடிக்கிறாங்கன்ட்டு. நெக்ஸ்ட் பால் நல்லா அடித்தார், ஆனால் பேட்டில் வந்து அடிச்சிருக்கு. டைமிங் சரியாக இல்லை, மறுபடியும் ஒரு ரன் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் சரியான பவுன்சருங்க. இந்த மாதிரி பவுன்சர் போடணும் கரெக்டாக ஃபீல் செட் வச்சு. நல்ல பேஸ் இருக்கு, நான் அவர்கிட்ட அடித்தா எஜ்ஜு தான் ஆகும். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டாக அடித்தார், லாங் ஆனில் ஒரு ஃபீல்டர் ஒரு ரன்னில் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பால் சொன்ன மாதிரி அடித்து போட்டார் பவுன்சரு, அதே மாதிரி எஜ் ஆகி பவுலரே பிடிச்சாருங்க, நல்ல பேஸில் போட்டார். நெக்ஸ்ட் பால் பிரதாப் வந்தோடனே தள்ளி விட்டு ஓடிருக்காரு லெக்கில், ஒரு ரன் ஈஸியாக எடுத்துட்டாங்க. மேட்சோட லாஸ்ட் ஓவர் மொதல் பால் சிச்சிட்டுக்கான முயற்சி. ராகுல் நல்லா போட்டிருக்காரு மொதல் பால். நெக்ஸ்ட் பால் தெரிய விட்டார், ஃபுல் டாஸ் பால் லாங் ஆனில் கேரி ஆயிடுச்சுங்க. கம்ஃபர்டபுளாக எடுத்துட்டார் கேட்ச் அஜித். நெக்ஸ்ட் பால் நல்லா ஏற்றி போட்டார் ரீச்லே, மறுபடியும் லாங் ஆனில் ஒரு ரன் கிடைக்கும். நெக்ஸ்ட் பால் நல்லா தெரிய விட்டார், ஃபுல் டாஸ் பால் ஆனால் போயிடுச்சு. சரியான ஃபீல்டுங்க அஜித். அங்கே மறுபடியும் கேரி ஆகிடுச்சு அவருக்கு லாங் ஆனில். இது வரைக்கும் வந்த கேட்செல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்காரு. நெக்ஸ்ட் பால் நல்லா ஒரு டிஃபெண்ட் பண்ணி ஓடலான்னு பார்த்தாங்கன்னா பிச்சிலே போயிடுச்சு. ஆல் அவுட்டான்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி சொல்லுவாங்க அம்பையர். இன்னிங்ஸில் இன்னொரு பால் பேலன்ஸ் இருக்கு, ஆனால் அதுக்குள்ளே ஆல் அவுட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆல் அவுட்டுங்க, ஆமாம் ஒரு பால் பேலன்ஸ் இருக்கு, ஆனால் அதுக்குள்ளே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. பாலம் கீழூர் திருப்பஞ்சேரி நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா ஓவர் போட்டு கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் சேஸ் பண்ணுவாங்களா இந்த ஸ்கோரை. திருப்பஞ்சேரி அன்றைக்கி 34 ரன் டார்கெட்டு. அன்பரசு மற்றும் கோபி வந்திருக்காங்க ஓப்பனிங் பேரா. பாலம் கீழூருக்கு ராமசாமி ஸ்ட்ரைக் பண்ணுறாரு, மொதல் பாலே ஸ்ட்ரைக் பண்ணிட்டாருங்க. சொன்னோன்னே சரியான அட்டாக்கிங் ஃபீல் செட் வச்சார், ஸ்டம்பில் போட்டு மொதல் பாலே ஒரு கோல்டன் டக்கில் போகிறாரு அன்பரசு. நெக்ஸ்ட் பால் திருவிட்டு போட்டார், ஒய்டுன்னு நினைக்கிறேன். ஒய்டு கொடுத்துருக்காரு அம்பையர். 1-1 பேட்ஸ்மேன், அதனால் வெற்றி இங்கே இருக்கார். அட்டாக்கிங் ஃபீல் செட்டை பார்க்குறோம், ஷார்ட் கவர் வச்சுருக்காங்க, ஷார்ட் மிட் விக்கெட்டு. நல்லா அட்டாக் பண்ணுவாங்க, ஏன்னா லோ ஸ்கோர் தான். ரீபால் சரியான பேசுங்க, கீப்பரே பீட் பண்ணிச்சு, பிடிக்க முடியல அவரால். சவுண்டு செம்மையாக வந்துச்சு, நல்ல பேஸ்ட்டாக போகிறாரு ராமசாமி. நெக்ஸ்ட் பால் நல்லா உள்ளே சொருனார். அங்கே லாங் ஆனில் ஒரு ஃபீல்டர் இருக்கார், சேஃபாக வச்சுருக்காங்க. ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக தான் போடுறாரு ராமசாமி. நெக்ஸ்ட் பால் கோபி இங்கே ஸ்ட்ரைக்கில் நல்லா தெரிய விட்டார், ஃபீல்ட் செட்டுக்கு வச்சாங்க அதுக்கேற்ற மாதிரி, ஆனால் போகல, கேரி ஆகலை. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் அடித்து போட்டார் ஆஃபில். பேட்மேன் திசையில் வேகமாக போயிட்டுருக்கு, 2 ஃபீல்டர் சேஸ் பண்ணுறாங்க, எடுத்து விட்டாங்க. இங்கே சேஃபாக ரீச் பண்ணிட்டாங்க 2 runs. நெக்ஸ்ட் பால் தெரிய விட்டு போட்டார், பிச்சிலே டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டாட் பாலோட ஓவர் முடியுது. வெறும் 4 ரன்னுக்கு ஓவர் போட்டிருக்காருங்க. பவர் பிளேயோட செகண்ட் ஓவர் ஸ்ட்ரைக்கில் இங்கே வெற்றி இருக்கார். மொதல் பாலே லெக்கில் ஒரு அரைஞ்சரை கீழே, அதுக்கேற்ற மாதிரி மிட் விக்கெட்டில் ஒரு ஃபீல்டரை வச்சு போட்டாங்க, சிங்கிள் மட்டும் தான் கிடச்சிருக்கு. அதனால்
பிரதாப் நல்லா போட்டார். இன்சைட் அவுட் அடிச்சிருக்காங்க. உள்ளே வந்து போட்டார். கவர்ஸில் தூக்கி விட்டார். 4 ரன் கிடச்சிருக்கு. நல்லா டைம் வாங்கிங்க. நல்லா டைம் பண்ணாருங்க. நெக்ஸ்ட் பால் நல்லா அடித்து போட்டார். கவர்ஸில் நல்லா அரைஞ்சிருக்காரு. ஒன் பவுன்ஸில் மறுபடியும் ஒரு 4 பேக் டு பேக் 4 அடிச்சிருக்காங்க. பவுலர் நேம் பிரதாப். நெக்ஸ்ட் பால் ஹேட்ரிக் 4 அடிப்பாரா? வெயிட் பண்ணி பார்ப்போம். அடிச்சிருக்காரு. நிறைய ஷார்ட் பிச் போட்டிருக்காருங்க இந்த ஓவரில். 6ஆ 4 வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பால் நல்லா ஏறி போனார். இதையும் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். 6ஆ பார்ப்போம். கிளியர் ஆயிடுச்சு. 6 தாங்க. ஹேட்ரிக் 4 அடிச்சார். அடுத்த பால் 6. நெக்ஸ்ட் பால் ஸ்கூப் ஆடினார். கேட்சுக்கான சான்ஸ் இருக்குது, எடுக்க முடியலங்க. ஒரு ரன் மாதிரி இருக்குது. ஸ்ட்ரைக்குங்க. 2 ரன் புஷ் பண்ணுறாங்க. அவுட்டுக்கான சான்ஸா? இல்லை, கொடுக்கல. அவுட் கொடுக்கல. 2 ஓவருக்கு 24 அடிச்சு ஆடிருக்காங்க திருப்பஞ்சலி. தேர்ட் ஓவர் போட மறுபடியும் ராமசாமி இருக்காரு. நல்ல பேஸில் போட்டுட்ருக்காருங்க. பேட்டில் வந்து அடிக்குது டைரெக்டாக பால். நெக்ஸ்ட் பால் ஸ்டெப் டவுன் பண்ணி லாங் ஸ்டார்ட்டாக வச்சுருந்தாங்க. ஆனால் மிஸ்ஃபீல் பண்ணி 4 போயிருக்கு. நெக்ஸ்ட் பால் ஸ்கூப் ஆட முயற்சி, ஆனால் எட்ஜ் பட்டு கீப்பரை எடுத்துட்டாருங்க. நல்லாடி இருந்த பிளேயர் அவுட் ஆகிட்டு போகிறாரு. மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கலாம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ராகுல் உள்ளே வந்துருக்காரு. மொதல் பால் ஃபைனலில் தூக்கி விட்டுருக்காரு. இருந்தாலும் ஒரு ரன் மட்டும் தான் ஓடிருக்காங்க. கேமரா நோக்கி வந்துச்சுங்க, பயந்துட்டேன் நானே. நெக்ஸ்ட் பால் ஃபுல் ஃபேஸில் உள்ளே போட்டார். டாட் பால். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ் பாலை கனெக்ட் பண்ணி அடிச்சிருக்காரு. வெளில போயிடுச்சு. 6ஓட ஃபினிஷ் பண்ணுறாங்க திருப்பஞ்சலி. நல்லா தாங்க ஆடினாங்க. வாராயம்பாளையம் கீழூர் பேட்டிங் கொஞ்சம் எடுத்துருக்கலாம். பவுலிங் நல்லா போட்டார். ஒரு ஆள் போட்டு கொடுத்தாரு. அவரே வந்து பேட்டிங் அடித்து கொடுத்தாரு.